Hello students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் கேசுரினா ட்ரீ ரிட்டன் பை தார்டட். கேசுரினா ட்ரீ அப்படின்னா சவுக்கு மரம். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். வாங்க போயத்துக்குள்ளே போகலாம். இதில் இந்த போயத்தில் 5 ஸ்டான்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயும் 11 லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை பார்க்கலாம். லைக் ஏ ஹியூஜ் பைத்தான் விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரக் ட்ரங்க் இன்டென்ட் டீப் வித் ஸ்கேர்ஸ் அப் டு இட்ஸ் வெரி சமிட் நியர் ஸ்டார்ஸ். அதாவது பைத்தான்னா கேள்வி தெரியும், ஒரு பெரிய மலைப்பாம்பு ஸ்னேக். அதே மாதிரி அதோட கொடிகள் அப்படியே மரத்து மேலே அப்படி சுற்றி அப்படி மேலே நோக்கி ஸ்டாரை தொடுற அளவுக்கு அப்படி மேலே போகுது. அதில் அந்த கொடிகளில் சின்ன சின்ன ஸ்கேர்ஸ் அப்படின்னா தழும்பு, அதாவது வெட்டுப்பட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்குது. எ creeper climbs in those embers bound no other tree could live. இதே மாதிரி மற்ற எந்த மரங்களும் வாழ்ந்துக்கிட முடியாது அப்படிங்கிறாங்க. பட் கேலண்ட்லி த giant wears the scarf and flowers are hung. ஆனால் ரொம்ப தைரியமாக அதில் பெரிய போர்வை போத்துன மாதிரி பூக்கள், அப்புறம் அங்குள்ள கிளைகளில் பூக்கள்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. இன் crimson clusters all boughs among whereon all the day were gathered birds and bee. அதில் ரெட் கலரில் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு பூங்கொத்து, ரெட் கலரில் பூங்கொத்து அப்படியே அந்த கிளையில் பவுஸ்னால் கிளையில் இருக்குது. அப்புறம் டெய்லி பேர்ட்ஸ் ஹனி பீன்னு சொல்லுவோம்ல, தேனி, இதெல்லாம் அந்த இடத்துல வந்து போகுது. அண்ட் ஆஃப் அட் நைட்ஸ் த கார்டன்ஸ் ஓவர்ஃப்ளோ வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹேவ் நோ க்ளோஸ். அதாவது இரவு வேளையில் அந்த இடத்துல ஒரு அருமையான பாடல் கேட்குது. சங் டார்க்லிங் ஃப்ரம் அவர் ட்ரீஸ். அதாவது எல்லாமே இருண்டு போகிற நேரத்தில், அதாவது இருட்டான நேரத்தில் பாட்டு சத்தம் கேட்குது. ஒயில் மென் ரீபோஸ்னால் தூக்கம். மனிதர்கள் தூங்குகிற நேரத்தில் அந்த அருமையான அந்த மரத்துலேருந்து சாங்ஸ் வருது, பாட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி போயிட்டு சொல்கிறாரு. ஓகே, லுக் அட் செகண்ட் ஸ்டான்ஸா. When first my casement is wide open thrown at dawn, my eyes delighted on it rest. Sometimes and most in winter on its crest, a grey baboon sits statue like alone. ஃபஸ்ட்டு 2 லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தர் அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது, விண்டோ மாதிரி அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அது ஒரு மாலை பொழுது, அட்டான் அப்படி கண்களை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப டிலைக்டட்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் வின்டரில் ஒரு கிரே பபூன் தனியாக அங்கே உட்காந்துருக்குமா அந்த மரத்தில். வாட்சிங் த சன்ரைஸ், அது சன்ரைஸை பார்க்கும். ஒயில் ஆன் லோவர் பவுஸ்னால் கீழே உள்ள கிளையில் ஹிஸ் பன்னி ஆஃப் ஸ்ப்ரிங் லீப் அப்படின்னா அதோட குட்டி குரங்கு அபோட் அண்ட் ப்ளே, அது விளாண்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஃபேர் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெயில் த டேனா அந்த நாட்களை வர வைக்கிற, அதாவது சூரியன் உதிக்கிறத குரங்கு பார்க்குது. கோகிலா அப்படின்னா குயில் நம்ம சொல்லுவோம்ல, அது அங்கேயும் இங்கேயும் அந்த கூவும். ஸோ அது நாட்களை அந்த டேயை வரவேற்கிறது. அண்ட் டு தேர் பேஷர் வென் அவர் ஸ்லீப்பி ஹவுஸ், அதாவது காலையிலே பசு மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போகும் அப்படி தூக்க கலக்கத்தோட, அதை சொல்கிறாரு. அண்ட் இன் த ஷேடோ ஆன் த ப்ராட் டேக் கேஸ்ட், அதாவது மரத்தோட ஷேடோ பக்கத்தில் இருக்கிற பரந்த ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன், அதில் அப்படி ஷேடோ விழுகுது. பை தட் ஹார்ட் ட்ரீஸ், அதாவது நிறைந்த அதாவது வெள்ளையாக ஒயிட்டாக இருக்கக்கூடிய ட்ரீ எப்படி இருக்குன்னா, ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வேஸ்ட், பார்க்க அழகாக அப்படி படர்ந்து இருக்குது. த வாட்டர் லில்லிஸ் ஸ்ப்ரிங், அதாவது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் அந்த லில்லிஸ் பூத்துருக்கு பார்த்திங்களா, அந்த பூ எப்படி இருக்குன்னா லைக் ஸ்னோ என் மாஸ், அதாவது பனி படர்ந்தது மாதிரி இருக்குதான். இதுதான் செகண்ட் ஸ்டான்ஸா. ஓகே சி தேர்ட் ஸ்டான்ஸா. பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபிகன்ஸ் டியர் இஸ் த கேசுரினா டு மை சோல். அதாவது மேக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா அதோட கம்பீரம், அதோட பெருமை அப்படின்னு வச்சுக்கலாம். நான் கேசுரினா ட்ரீக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கேன், என்னோடய ஆன்மா ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதே சமயம் அந்த நெருக்கமான ஆன்மா அதோட கம்பீரத்தை மட்டும் நினச்சில்ல, இன்னும் அதோட முக்கியமான ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் ஆத்தர் சொல்ல போகிறது அந்த ஸ்டான்ஸில். ஸோ அதனால் பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபிகன்ஸ், அதோட கம்பீரத்தை மட்டும் நினச்சில்ல, என் ஆன்மா அதோட நெருக்கமாக இல்லை. பெனீத் இட் வி ஹேவ் பிளேட், நாங்கள் அது அடியிலலாம், அதாவது சின்ன வயசில் அவரோட ஞாபகம் மெமரிஸ் வருது, நாங்கள் அது கூட அந்த மரத்தடியில் நாங்கள் விளையாண்டுருக்கோம். தோ இயர்ஸ் மே ரோல், பல வருஷங்கள் கடந்து போச்சு. ஓ ஸ்வீட் கம்பெனியன்ஸ் லவ்ட் வித் லவ் இன்டென்ஸ்,
அதாவது என்னோட உண்மையான கம்பெனியன் அப்படிங்கிறாரு. ஏன்னா சின்ன வயசில் அந்த மரத்தில் விளாண்ட அனுபவங்கள், ஞாபகங்கள்லாம், மெமரிஸ்லாம் அவருக்கு ஆத்தருக்கு வருது. ஃபார் யுவர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர். உங்களுக்காவது அவர் சொல்கிறார், எப்பயுமே இது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரொம்ப டியர், டு பி எவர் டியர்னு என்கிட்ட எப்பயுமே ஒரு அன்பான, எனக்கு பிரியமான ஒன்று அப்படிங்கிறாரு அந்த மரத்தை. பிளண்ட் வித் யுவர் இமேஜ் இட் ஷால் ரைஸ் இன் மெமரி டில் த ஹார்ட் டியர்ஸ் பிளைண்ட் மை ஐஸ். டில் த ஹார்ட் டியர்ஸ் பிளைண்ட் மைன் ஐஸ். அதாவது எனக்கு மூடப்பட்ட கண், அந்த கண்ணில் ஒரு சூடான கண்ணீர், அதாவது அழுகை, அதை நினச்சி அவர் கவலைப்படுறாரு. ஏன் அப்படின்னா வாட் இஸ் தட் ரிச் லைக் மர்மர் தட் ஐ ஹியர். அதுகிட்டேருந்து ஒரு புலம்பலான ஒரு சத்தத்தை கேட்குறாரு. அதாவது ஒரு இறந்த வீட்டில் அழுகிறது. ஸோ ஒரு வருத்தமான ஒரு அழுகையை கேட்குறாரு. அது எப்படி இருக்குன்னா லைக் ஷீ பிரேக்கிங் ஆன் த சிங்கிள்ஸ் பீச். அதாவது கடல் அலைகள் வந்து ஒரு பாறை மேலே மோதும் மாதிரியும். இட் இஸ் த ட்ரீஸ் லேமன், ட்ரீஸோட அழுகை அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் எரி ஸ்பீச், அதாவது அச்சம், ஒரு ஃபியர் கலந்த, பயம் கலந்த ஒரு இது. தட் ஹாப்பி டு அன்னோன் லேண்ட் மே ரீச் பை சான்ஸ்னு அர்த்தம். ஹாப்பினா HAPPLY, ஹாப்பினா பை சான்ஸ். இதோட அந்த புலம்பலோட சத்தம், அந்த பாட்டோட அழுகை வந்து எங்கே, யாரும் இல்லாத இடம், யாருக்கும் தெரியாத ஒரு இடத்த போய் கூட அடையும் சொல்லி ஒரு கற்பனையாக இந்த போயட் இந்த தேர்ட் ஸ்டான்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு. See the fourth stanza. Unknown yet well known to the eye of faith. I have heard that while far away. அதாவது தெரிந்தும் தெரியாமலும், அதாவது unknown but well known, என் கண்களுக்கு இது அந்த மாதிரி சொல்கிறாரு. தெரியாமல் இருந்தும் கண்களின் நம்பிக்கைக்கு தெரிந்த ஒரு அழுகை அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு அதோட வருத்தம், ஒரு அழுகை வந்து அவருக்கு எங்கேயோ இருந்து கேட்குது, அந்த பாட்டோட சத்தம். அதாவது அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய சத்தமான ஒரு சோகம் கலந்த ஒரு இது வந்து வேறு எங்கேயோ இருந்து அவருக்கு கேட்குது. இன் டிஸ்டன்ஸ் லேண்ட்ஸ் பை மெனி எ ஷெல்டர் பே. அதாவது ரொம்ப தூரத்தில் உள்ள ஊர், அதாவது வளைகுடா நாடுன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கடற்கரை கொண்ட நாடு. ஸோ அங்கே வாழக்கூடிய இடத்துல இருந்து அந்த அழுகை சத்தம் வருது அப்படிங்கிறாரு. வென் ஸ்லம்பர் அப்படின்னா தூங்குற நேரத்தில், இன் ஹிஸ் கேவ் த வாட்டர் ரைத் and the waves gently kiss the classic shore of France or Italy beneath the moon. அதாவது மூனோட நிழலில், அதாவது நைட்டு மூனோட நிலவோட ஒளியில் இத்தாலி, ஃப்ரான்ஸ் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சீஷோரில் இருக்கக்கூடிய கடல் அலைகள் வந்து அந்த கடல் கரையை வந்து அப்படி தொட்டுட்டு போகிறத அவர் சொல்கிறார். ஜென்ட்லி கிஸ் த கிளாசிக் ஷோர். அது தொட்டுட்டு போகிறது, அந்த சவுண்டு, இந்த சத்தங்கள்லாம் யாருக்கு கேட்குது, ஒரு பாட்டு அவருக்கு கேட்குது. அந்த நேரத்தில் when the earth lay trance in the dreamless womb. அதாவது womb-னா மயங்கிறது, கனவே இல்லாமல் அப்படி அந்த ட்ரான்ஸ்ட் அப்படின்னா ட்ரீம், மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த நிலம், எர்த்து வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா கனவே இல்லாமல், கனவே வராமல் அப்படியே ஒரு மயக்கத்தில் இருக்கான். அப்படியே அந்த வர்ணனையாக சொல்கிறார் யார், போயட். அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ் பிஃபோர் மைன் இன்னர் விஷன் ரோஸ் எ ஃபார்ம் சப்ளீம். அண்ட் எவ்ரி டைம், அதாவது அந்த மியூசிக் ரோஸ்னால் அந்த பாட்டுகள் வர்றதுக்கு முன்னாடியே அவரோட உள்ளுணர்வு சொல்லிடுமா, அந்த பாட்டு கேட்க போகுது, அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறார். அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி என் உள்ளுணர்வில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. தே ஃபார்ம் ஓ ட்ரீ ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம். இந்த ட்ரீ மூலம் எனக்கு நிறைய சந்தோஷம் கிடச்சிருக்கு. ஐ சா தீனா யூன்னு அர்த்தம். இன் மை ஓன் லவ் நேட்டிவ் கிளைம்னா கிளைமேட். என்னோட சொந்தமான ஊர், சொந்த இடத்துல உன்னை பார்த்த ஞாபகம் எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, போயட் சொல்கிறாரு. Okay, see the last answer. Therefore I fain would consecrate a lay unto the honor tree beloved of those who now in blessed sleep for a repose. அதாவது கடைசியாக நான் ரொம்ப நேசித்து என் உயிருக்கும் மேலாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கான்செக்ரேட் அப்படின்னா ரொம்ப ஹோலி, மேக் ஹோலின்னு அர்த்தம். ஃபைன்னா ரொம்ப ஆவல், மதிப்பும் அவங்க மேலே மரியாதை வச்சவங்க எல்லோரும் இப்போ எங்கே இருக்காங்க, ரொம்ப டீப் ஸ்லீப்பில். அவங்களுக்கு ஒரு பிளஸ்டு அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட, அவங்க தூங்கிட்டு இருக்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறார், உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டியரர் தென் லைஃப் டு மீ அலாஸ் வேர் தே. எனக்கு உயிருக்கும் மேலே இருக்கக்கூடியவங்கள்லாம் எனக்கு
என்னை பிடிச்சவங்க, உயிருக்கு மேலே சில பேரை நான் நேசிக்கிறவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? மேயஸ் தோ யூ நம்பர்ஸ் வென் மை டேஸ் ஆர் டன். நிறைய நாட்கள் இதெல்லாம் கடந்து போயிடுச்சு, என் வாழ்நாட்கள்லாம் கடந்து போயிடுச்சு. வித் டெத்லெஸ் ட்ரீ லைக் தோஸ் இன் பேரோடைல். சாகா வரம் பெற்ற மரங்கள். இந்த டெத்தே இல்லாமல், அதாவது இறப்பே இல்லாமல் இந்த மரங்கள் போல் நான் இறந்த பிறகு இந்த மரங்களாகவே மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பெயில். அதாவது அந்த கிளைகளில், பிரான்ச்சஸ்னால் கிளைகள் தானே, அந்த கிளைகளில் லிங்கர் பெயில்னால் கிளைகளில் என்னென்ன இருக்குது, அது என்னன்னு சொல்லி அடுத்த லைனில் பார்க்கலாம். ஃபியர் பயம், ட்ரெம்ப்ளிங் ஹோப் அதாவது ஒரு நடுங்கும் நம்பிக்கை, அண்ட் டெத்து த ஸ்கெல்டன் மரணம் எலும்புக்கூடு, அண்ட் டைம் த ஷேடோ அதாவது காலத்தோட நிழல் அதாவது டைம், அண்ட் தோ வீக் த வெஷ் அதாவது இது எல்லாமே அந்த கிளைகள் இருக்குது. தேட் வுட் தே பியூட்டி ஃபைன் ஓ ஃபைன் ரிகர்சல் மே லவ் டிஃபெண்ட் தி ஃப்ரம் ஆபிவியன்ஸ் கர்ஸ். அதாவது தேட் வுட் தி பியூட்டி ஃபைன் அப்படின்னா அதுக்கு மகிழ்ச்சி எல்லாமே அதோட திருமணம், அழகு திருமணம் அப்படிங்கிறாரு. மே லவ் டிஃபெண்ட் அது எப்படி கிடைக்கணும் அப்படின்னா அன்பு மூலமாக தான். அன்பு தான் அதை என்ன பண்ணணும், டிஃபெண்ட்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃப்ரம் ஆபிவியேஷன் கர்ஸ் அப்படின்னா, ஆப்ளிவியேஷன்னா ஃபர்கெட், கர்ஸ்னால் சாபம், அதெல்லாம் சாபம், அவங்களோட கவலைகள்லாம் மறந்து அன்பும் என்னும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணி இந்த போயத்தை சொல்கிறாரு. இந்த போயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ட்ரீயை தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக கற்பனையாக இமேஜின் பண்ணி சொல்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்குது, இஆர்சி இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவில் காட்டுறேன். அதை நீங்கள் நோட்டில் எழுதி படித்தா போதும். நோட்டில் தெளிவாக எழுதுங்க. அப்படி இதில் உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னா நம்ம சுறா கைடை தான் ஃபாலோ பண்ணுறோம். லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுவங்க, இல்லைன்னா நீங்கள் கூட சுறா கைடை ஏதாவது ஒரு ஸ்டோரில் வாங்கிக்கலாம். ஓகே, லுக் அட் த கொஸ்டின் நம்பர் ஏ. வாட் இஸ் த க்ரீப்பர் கம்பேர் டு? க்ரீப்பர்னா கொடி, அது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா பைத்தான். ஓகே, பி கொஸ்டின். ஹவு டஸ் த க்ரீப்பர் அப்பியர் ஆன் த ட்ரீ? த க்ரீப்பர் வித் இட்ஸ் ரெட் crimson flowers appear like craft for the tree. அதாவது crimson ஃப்ளவர்னால் ரெட் கலர் ஃப்ளவர், அப்புறம் கிராஃப் அப்படின்னா அப்படி மேலே அப்படி படர்ந்து இருந்திருக்கு அந்த பூலாம். ஓகே, சி டிஸ்கிரைப் த கார்டன் டூரிங் த நைட். நைட் டைமில் அது எப்படி இருக்கும்? ஆஃபன் அட் நைட்ஸ் த கார்டன் ஓவர்ஃப்ளோ வித் த ஸ்வீட் சாங் ஆஃப் நைட்டிங்கேல் விச் ஹஸ் நோ எண்ட். அதாவது எண்டே இல்லாமல் சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கார்டன்லேருந்து. ஓகே, டி ஹவு டஸ் த போயட் ஸ்பெண்ட் ஹேர் வின்டர்? வின்டர் டைம் அவர் எப்படிலாம் அந்த கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னா, த போயட் ஸ்பெண்ட் ஹேர் வின்டர் பை லுக்கிங் த்ரூ ஹேர் விண்டோ அட் கேசிரோனா ட்ரீ. அதாவது அவங்க வீட்டிலேருந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த போய்ட்டு வந்து லேடி போயிட்டு அதனால் சீன் மென்ஷன் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் சி ஸ்பாட்ஸ் அ கிரே மங்கி, சில நேரங்களில் மங்கியை பார்க்குறாங்க. அதுபோக லைக் எ ஸ்டாச்சு அண்ட் வாட்சிங் தி சன்ரைஸ், அப்படி ஸ்டாச்சுன்னா சில மாதிரி மரத்தில் இருக்குது, சன்ரைஸை வாட்ச் பண்ணுது. ஒயில் ஆன் லோவர் பவுனா கீழே இருக்கிற கிளையில் த லிட்டில் டின்னி ஒன்ஸ் லீப் அண்ட் ப்ளே, அது அங்கே எங்கேயும் தாவி அதோட குட்டி விளையாடுது. ஓகே, கொஸ்டின் நம்பர் இ. நேம் த பேர்ட் தட் சிங்ஸ் இன் த போயட்ஸ் கார்டன். போய்ட்டோட கார்டனில் பாடக்கூடிய ஒரு பேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கோகிலா அப்படின்னா நம்ம குயில்னு சொல்கிறோம்ல, அதான் இஸ் த பேர்ட் தட் சிங்ஸ் த போயட்ஸ் கார்டன். ஓகே, நெக்ஸ்ட். ஒய் இஸ் த கேசிரோனா ட்ரீ dear to her heart? The Casuarina tree is dear to her heart because it was under her shade that played with her siblings and friends. அதாவது சிப்ளிங்ஸ் அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி உறவுகள், அவங்க கூட விளாண்ட ஞாபகங்கள்லாம் வரதுனால இது ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு ட்ரீயாக இருக்குது. டஸ் த நேச்சர் கம்யூனிகேட் வித் ஹியூமன் பீயிங்ஸ்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் வேர்ட்ஸ்வொர்த் சான்டிஃபைட் இன் திஸ் போயம்? சான்டிஃபைட் அப்படின்னா புனிதமாக்கப்படுறது, மேக் ஹோலின்னு அர்த்தம். ஹோலி பிகேம் ஹோலி, மேக் ஹோலி. த வேர்ட்ஸ்வொர்த் ஹாஸ் சான்டிஃபைட் த வியூ ட்ரீ ஆஃப் பேரோடைல் இன் ஹிஸ் வெஸ்ட். பேரோடைல் அப்படின்னா அது ஒரு மரம், அதாவது அந்த மரத்தை வந்து இம்மார்டல் அப்படிம்பாங்க, அழிவே இல்லாமல் இப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்தை வேர்ட்ஸ்வொர்த் ஒரு போயத்தில் எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. டு ஹூம், நெக்ஸ்ட் கொஸ்டின். த டு ஹூம் டஸ் ஸ்டார் தட் வாண்ட் டு consecrate the tree's memory? The poet consecrates the tree's memory to her loved ones who are not alive. அதாவது லவ்ட் ஒன்ஸ்னால் அவருக்கு ரொம்ப பிரியமானவங்க, அவங்களாம் இப்போ உலகத்தில் இல்லை.
அப்படிங்கிறாங்க. அப்படின்னா யார்? அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்கள தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, லாஸ்ட் ஒன். த casuarina tree will be remembered forever. Why? The tree will be remembered forever because the poet's love towards it. இது கண்டிப்பாக அவருக்கு ஞாபகமாக இருக்குது, ஏன்னா அவர் போய்ட்டோட அன்பு அதில் வெளிப்படுது. அண்ட் மெனி ஹாப்பி மெமரிஸ் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட் டேஸ், அது மூலமாக நிறைய சைல்ட்ஹுட் டேஸில் அவரோட மெமரிஸ் இருக்கிறனால இந்த போயம், இந்த casuarina tree அவருக்கு ஒரு மெமரபுளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அப்ரிசியேஷன் கொஸ்டின். ஓகே, அப்ரிசியேஷனில் ஏயில் 3 கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். விச் ட்ரீ இஸ் ரெஃபர் டு இன் தி above லைன்ஸ்? casuarina tree. ஓகே. செகண்டு, how does the tree survey the tight hold of the creeper? The tree is so strong that it bears the tight hold of the creeper. அதாவது கொடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் மற்ற மரங்களை டைட் பண்ணி வளருது. தேர்ட் ஒன், why does the Thorndike use the expression a creeper climbs? The Thorndike uses this expression to emphasize the strength of creeper and its tight hold. Okay. B-ல ஃபர்ஸ்ட் ஒன், who is the giant here? Giantனா பெருசு அப்படின்னு அர்த்தம். The casuarina tree is the giant here. ஓகே. செகண்ட் ஒன், why is the crop colorful? எதனால் அந்த கிராஃப்ட்னா மேலே இருக்கக்கூடிய அந்த செடி மேலே இருக்கக்கூடிய பூவை தான் கிராஃப்ட் அப்படி படர்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் கலர்ஃபுல்லாக இருக்குன்னா, the crop is colorful as the creeper with red circumflowers as wound around the tree. அந்த ரெட் கிறிஸ்டம்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து பொதுவாக ரெட்டாக இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த ட்ரீ. ஓகே. சியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் த போயட் மீன் பை எக்ஸ்பிரஷன் மே லவ் டிஃபெண்ட் தி ஃப்ரம் oblivion has? The tree should be remembered out of love and not just because it can't be forgotten. அதாவது இந்த ட்ரீ தான் எனக்கு எப்போயுமே ஞாபகத்தில் இருக்குது, அதுகிட்ட நான் இருக்கக்கூடிய பழகின அன்பு எல்லாமே இருக்குது. ஆனால் என்னால் சில விஷயங்களை மறக்க முடியல. அதுக்கு தான் அவர் சொல்லுவார் அந்த போயம் லைனில், மே லவ் டிஃபெண்ட் அப்படின்னா இதுகிட்ட இருக்கக்கூடிய அன்புனால தான் நான் என்ன பண்ணுறேன், ப்ரொடெக்டாக இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கேன் அப்படிங்கிறார். எதுகிட்ட இருந்து அப்படின்னா, இந்த சாபம், பாவம், அந்த மாதிரி இருந்து நான் ப்ரொடெக்டாக பாதுகாப்பாக இருக்கேன் அப்படிங்கிறார். ஓகே. செகண்ட் ஒன், வாட் டஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபெயின் கன்வே? ஃபெயின் கன்வேஸ் ஈகர்னஸ் அண்ட் ஜாய்ஸ் த போயட் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யுவர் சிப்ளிங்ஸ். அதாவது சந்தோஷம் தான் அப்படிங்கிறாரு. அது யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா, வித் யுவர் சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ் அப்படின்னா உடன்பிறப்புகள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த போயட் கன்வே த்ரூ த எக்ஸ்பிரஷன் ஃபியர் ட்ரிம்பிளிங் ஹோப்? ஃபியர்னா பயம், ட்ரிம்பிளிங் ஹோப்னா நடுக்கமான நம்பிக்கை. The poet conveys that the man of unflinching love. Unflinching அப்படின்னா பயம், பயமற்ற. ஃப்ளிச்சிங்னா பயம், அன்ஃப்ளிச்சிங்னா பயமற்ற. And devotion never fears the blow of death. She personifies fears, times, death and hope to intensify her feeling of loss. அதாவது இன்டென்சிவ்னா ரொம்ப தீவிரம், அதாவது அது அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இழக்கிறாங்க அதனால தான் இந்த இடத்துல ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங் ஹோப்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பயம், நேரம், இறப்பு, டெத்து, அவங்க நம்பிக்கை இல்லாதனால ஸோ இவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் லாஸ் ஆகுது. ஸோ கடைசி அந்த போயம் லைனில் கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா, இந்த லவ், அன்பு, எதுக்குண்டான அன்பு, அந்த மரத்துக்கும் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்புனால தான் எல்லாமே திரும்ப கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து வந்து உங்களுக்கு இஆர்சி இருக்குது. இஆர்சி 3 இஆர்சி சிம்பிளாக இருக்குது, அதை படிச்சிருங்க. ஓகே. இப்போ பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பிஃபோர் பேராகிராஃப் முன்னாடி நமக்கு 3 இஆர்சி இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ அந்த 3 இயர்ஸையும் படிச்சிருங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அந்த லைன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே. இப்போ பேராகிராஃப் பாருங்கள். ஓகே. பேராகிராஃப் கொஸ்டினை பாருங்கள். டிஸ்கிரைப் த ரெமினிசன்ஸ் ஆஃப் த போயட் வென் சி சீஸ் த casuarina tree. casuarina ட்ரீயை பார்க்கும்போது போயட்டுக்கு என்னென்ன பழைய நினைவுகள், அதாவது ரெமினிசன்ஸ் அப்படின்னா பழைய நினைவுகள், அதெல்லாம் ஞாபகத்து வருது. அப்படி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்.
The poet thought that write his poem in reminiscence of casuarina tree that grew in the courtyard of her childhood home. சின்ன வயசில் வாழ்ந்த கோட்டையாடுனா வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கேசியூரனா ட்ரீ, அதை பற்றின நினைவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். The tree represents as a medium to link the poet past with its present. அதாவது போயட்டோட பாஸ்ட்டையும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டையும் லிங்க் பண்ணுது இந்த ட்ரீ. The poet remembers the tree because of many happy memories of childhood days. அதாவது இதெல்லாம் ஞாபகப்படுது அப்படின்னா சைல்ட்ஹுட் டேஸில் இருக்கக்கூடிய பல சந்தோஷமான நினைவுகள் that are linked to it, which are source of comfort and consolation to her in another country. அதாவது இப்போ அது கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது, அதே சமயம் கன்சோலேஷன் அப்படின்னா ஆறுதல், அதாவது அவங்க வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. The tree brings to her mind the memory of time when she used to play under in its the companion of her brothers and sister. Both of them are already dead. ஸோ அவங்களுக்கு சில ஞாபகங்கள் வருது அந்த டயத்தில். எப்போனா சின்ன வயசில் அந்த மரத்தடியில் விளாண்டது யார் கூட அப்படின்னா அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்களாம் இப்போ என்ன இல்லை, உயிரோடு இல்லை. The memories of her brothers and sisters brings tear into her eyes. ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு கண்ணீராக வெளிப்படுது. She hopes that the tree will be remembered for the ever as you trees of Barrodale immortalized by Wordsworth are still remembered. ஸோ அந்த ட்ரீக்கு கூட இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதே சமயம் வேர்ட்ஸ்வொர்த் ஒரு போய்ட்டில் மென்ஷன் பண்ண ஒரு பேரோடைல் அப்படிங்கிற ஒரு ட்ரீ. இந்த ட்ரீ என்னென்னா இம்மார்டல், அதாவது அழிவே கிடையாது. ஸோ அழிவே இல்லாத ட்ரீக்கு கூட அழிவே இல்லாத அந்த இம்மார்டல் ட்ரீக்கு தான் அந்த மெமரிலாம் தெரியும், அவங்களுக்கு அந்த ட்ரீக்கும் தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு. லாஸ்ட்டு லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா she also immortalized the tree for the sake of her loved ones in the poem. இந்த போயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களும் இம்மார்டல், நாளைக்கு இறந்த பிறகு அந்த ட்ரீ மாதிரி மாறணும், அதுக்கு காரணம் அது மேலே இருக்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர், அப்ரிசியேஷன், இஆர்சி, பேராகிராஃப் இதெல்லாம் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு படிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ.